வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் 6th சாப்டர் ஃப்ராக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் 6.4 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபில் இன் த பாக்ஸஸ் வித் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன் த ஃபாலோயிங். ரொம்ப சிம்பிளான சம் தான். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 2 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அதில் சில போர்ஷன்ஸ் பிரித்து அதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் 2 போர்ஷன் மட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க, இதில் 4 போர்ஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஆன்சரில் டோட்டலாக 6 போர்ஷன் ஷேர் ஆகிருக்கு. அப்போ என்ன வரும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. 4 + 2 6 இல்லையா? அப்போ என்ன போடணும்? என்ன சிம்பிள் போடணும்? ப்ளஸ் சிம்பிள் போடணும். ஓகேவா? ப்ளஸ் சிம்பிள் போட்டுறணும். அடுத்து சம் பி பாருங்கள். இங்கே இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் ஒரு 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கு. இந்த பாக்ஸில் 2 ட்ரையாங்கிள்ஸ். ஆன்சரில் 4 ட்ரையாங்கிள் பாக்ஸ் இருக்குது. அப்போ இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க? ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுதில்ல உங்களுக்கு? அப்போ அடிஷன் சிம்பிள் போடணும். நெக்ஸ்ட்டு சம் சி. இங்கே டோட்டலாக கவுண்ட் பண்ணி பாருங்கள், 7 பாக்ஸஸ் இருக்குது. 7 பாக்ஸஸ். இங்கே என்ன இருக்குதுன்னா 3 பாக்ஸஸ் இருக்குது. ஆன்சரில் 4 பாக்ஸஸ் இருக்குது. அப்போ 7 - 3 தான் ஆன்சர் 4. அப்போ என்ன சிம்பிள் போடணும்? மைனஸ் சிம்பிள் போடணும். ஓகேவா? இப்போ சம் டி பார்த்தோன்னா டோட்டலாக இங்கே 9 சர்க்கிள் இருக்குது. 9 சர்க்கிளுமே என்ன இருக்குது? ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே 5 சர்க்கிள் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆன்சரில் 4 சர்க்கிள் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள், சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. 9 - 5 = 4. ஸோ நம்ம என்ன சிம்பிள் போடணும்? மைனஸ் சிம்பிள் போடணும். ஓகேவா சிலமே? வாங்க நம்ம சம் 2 பார்க்கலாம். அதில் ஏ சம் பாருங்கள். 1/8 + 4/7 11. இதை என்ன பண்ணியிருக்காங்க? சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 ஃப்ராக்ஷனை எப்படி ஆட் பண்ண முடியும்? 2 ஃப்ராக்ஷனுமே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ண முடியும். இங்கே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? சேம் ஆக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாம். 11 × 8ன்னு பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ 88. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 111 is 11 + 4 8s are 32. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 1 + 3 2 3 3 + 1 4 43/88. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணணும், இல்லைனா அவ்வளோதான் சொல்யூஷன். இதுதான் சால்வ் த ஃபாலோயிங். இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். இப்போ ஆட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ சம் பி பார்த்தீங்கன்னா 10 + 17 4 + 17 ரெண்டுலேயுமே என்ன இருக்குது? டினாமினேட்டர் 17 ஈக்குவலாக இருக்குது. டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக சேம் டினாமினேட்டர் தானே, அப்போ டினாமினேட்டர் அப்படியே எழுதிடலாம். மேலே இருக்கிற நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணி எழுதிடலாம். ஆட் பண்ணி எழுதினால 10 + 4 14. இப்போ 14/17 தான் நம்மளுக்கு இந்த சம்மோட சொல்யூஷன். இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். இப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஆட் பண்ணுறதோ சப்ட்ராக்ட் பண்ணுறதோ ஈஸி. அப்படியே டினாமினேட்டர் எழுதி மேலே இருக்க நம்பரை மட்டும் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணிடலாம். ஆனால் டினாமினேட்டர் சேமாக இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு சம்மில் கிராஸ் மல்டிப்ளையாக பார்த்தோம். இப்போ சம் சி பார்க்கலாம். சம் சியில் பாருங்கள், சி எப்படி இருக்குது? டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஓகே, 14 + 14 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஆன்சரில் வந்து 14 வந்து டினாமினேட்டரில் அப்படியே இருக்கணும். நியூமரேட்டர் ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிடணும். 9 + 5 14 தான். அப்போ 114 is 14 114 is 14 ஆயிரும். ஆன்சர் என்னது? 1. டி பாருங்கள். இப்போ நியூமரேட்டர் வேறு டினாமினேட்டர் வேறையாக இருக்கா? சரி, 2 டினாமினேட்டருமே வேறையாக இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். முதல்ல இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதிடணும். 5 3s are 15. அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 2s are 10 1 3 is 3. சரி, ஃபஸ்ட்டு முன்னாடி 1 3 is 3 5 2s are 10. அப்போ 13/15 தான் சொல்யூஷன். ஓகேவா? இப்போ சம் இ பார்க்கலாம். சம் இ பாருங்கள். டினாமினேட்டரில் 21 21 சேமாக இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டினாமினேட்டர் 21 அப்படியே எழுதிடணும். டேரெக்டாக 11லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணிடணும். 11 - 6 என்னது? 5. அப்போ 5/21 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? டினாமினேட்டர் சேமாக இருந்தால் டேரெக்டாக அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ நியூமரேட்டரை பண்ணிடலாம். சப்போஸ் டினாமினேட்டர் சேமாக இல்லைனா தான் என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இங்கே 1 இருக்குது, -3/4 இருக்குது. இப்போ இங்கேயும் 1 இருக்கிறதா தானே அர்த்தம். டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைனாலும் அங்கே 1 இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போ என்ன வரும்? டினாமினேட்டர் 4ன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 4 is 4 1 3 is 3. அப்போ 4 - 3. அப்போ ஆன்சர் 1/4. புரியுதா உங்களுக்கு? இப்போ இது ஹோல் நம்பராக இருக்குது. ஹோல் நம்பர் 1லேருந்து நம்ம 3/2 3/4 கழிக்கிறோம். இது ஹோல் நம்பர் 1ன்றது இல்லை. இப்போ 5 இருந்தால் கூட என்னன்னா 5 கீழே டினாமினேட்டராக 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? அப்போ இது இப்படி தான் நம்ம பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோமா? டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோமா? 1 4 is 4 எழுதியாச்சு.
கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா 1 4 is 4 minus 1 3 is 3. அப்போ 4 minus 3 1. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இந்த சம்மில் எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ சம் ஜி பார்க்கலாம். டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்தாலும் நம்மளுக்கு கவலையே கிடையாது, டேரெக்டாக டினாமினேட்டர் எழுத போகிறோம். மேலே இருக்கிற நம்பரை அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ண போகிறோம். 15 minus 4 11. ஓகேவா? சிம்ப்ளிஃபை பண்ண முடியலைன்னா அப்படியே விட்டுருவோம். சிம்ப்ளிஃபை பண்ண முடிஞ்சால் மட்டும் சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். இப்போ ஹைச் பாருங்கள், ஹைச்சும் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. எப்போ டினாமினேட்டர் சேமாலையோ அப்போ ஒன்றும் பண்ண மாட்டோம். கீழே இருக்கிற நியூமரேட்டர் 2 நியூமரேட்டரையும் வேறு நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணிடுவோம். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ 22 டினாமினேட்டர் சேமாக இருக்குது. 9 minus 4 5. ஓகேவா? உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சம் 2ல் எல்லா சம்முக்கும் நம்ம சொல்யூஷன் பண்ணிட்டோம். 6.4ல் ரிமைனிங் இருக்கிற சம்மை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே. பை. See you in next video.